பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் அருளிய களங்கமில்லாத ஞானப்பால் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை மையமாக வைத்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வளர வேண்டுமானால், ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய ஜீவியத்தில் உண்டாக வேண்டுமானால், இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை நாம் அருந்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதாவது வெறும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற தண்ணீரை மாத்திரம் குடித்துக் கொண்டில்லாதபடிக்கு இந்த ஞானப்பாலை அருந்த வேண்டும். ஞானப்பாலை அருந்துவது என்பது இந்த வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வேதத்தை படிப்பதே அந்த ஞானப்பாலின் அனுபவமாக இருக்கிறது. ஞானப்பாலை அருந்துகிற அனுபவமாக இருக்கிறது. அதில் முதல் பிரிவை நாம் படித்து விட்டோம். வேதத்தினுடைய முதல் பிரிவாக இருக்கிற தோரா, முதல் 5 ஆகமங்களை நாம் படித்தோம். அடுத்தது 2வது பிரிவாக இருக்கக்கூடிய நெபாயிம் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசிகள் என்பதை நாம் படித்து விட்டோம். அடுத்தது கெத்துபீம் என்று சொல்லப்படுகிறதான எழுத்துக்கள் அல்லது பாடல் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த பகுதிக்குள்ளாக தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதில் 4 புத்தகங்களை நாம் முடித்து விட்டோம். சங்கீதம், யோபு, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இந்த 4 புத்தகங்களையும் நாம் முடித்து விட்டோம். இன்றைக்கு நாம் 5வது புத்தகமாக இருக்கக்கூடிய ரூத் புத்தகத்தை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். வழக்கமாக நம்ம படிக்கிற பைபிள் இந்த ரூத் புத்தகம் எங்க இருக்கும்? ஞாபகம் இருக்கிறது எங்க இருக்கு? நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கும் சாமுவேல் புத்தகத்துக்கும் இடையில் தான் இருக்கு. ஏனென்றால் இது நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நடந்த சம்பவமாக இருக்கிறபடினால இந்த புத்தகம் நம்ம படிக்கிற வேதத்தில், தமிழ் வேதாகமத்திலும் சரி, ஆங்கில வேதாகமத்திலும் அது அடுக்கி வைக்கப்படும் போது அது எங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சாமுவேல், அதாவது நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கும் சாமுவேல் புத்தகத்துக்கும் இடையில் இருக்கிறது. ஆனால் எபிரேய வேதாகமத்தில் இந்த புத்தகம் எங்க வருது அப்படின்னா, உன்னத பாட்டு புத்தகத்துக்கு அடுத்த புத்தகமாக வருகிறது. ஏன் அப்படி வருது அப்படின்னா, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நம்ம கடந்த நாளில் கவனித்தோம். அது என்ன? மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையில் இருக்கிற உறவு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையில் இருக்கிறதான உறவு, அதான் உன்னத பாட்டு. இப்போ அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த ரூத் புஸ்தகம் ஒரு மங்கின நிலையிலிருந்து மணவாட்டி என்கிற மகத்துவமான ஸ்தானத்தை அடைந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை, உன்னத பாட்டில் சொல்லப்பட்ட மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி என்கிறதான அந்த இடத்தை ஒரு மங்கின நிலையில தன்னுடைய வாழ்க்கையை தொடக்கம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே ஒரு மங்கி போன நிலைமை, மங்கி போச்சு. மங்கி எரிகிற திரியை போல வாழ்க்கை மங்கி போய்விட்டது, பிரகாசம் இழந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில, ஒரு மங்கி போன நிலையில ஏதோ வாழ்க்கை கிடைச்ச மாதிரி கிடைச்சு பார்த்தீங்கன்னா, கணவன் மரித்து போய்விட்டார், என்ன செய்வது என்று தெரியவில்லை. தனக்கு முன்பாக கடந்து போகிற மாமியார், அவங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலையில, ஒரு மங்கி போன நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை மணவாட்டி, மனைவி என்கிறதான ஒரு மகத்தான ஸ்தானத்தை அடைந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக
மாறின ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும்படியாக தான் சித்தரிக்கிற புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறபடினால்தான் உன்னத பாட்டு புத்தகத்துக்கு அடுத்ததாக இந்த ரூத்தின் புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய வேதாகமத்தில், யூதர்கள் படிக்கிற எபிரேய வேதாகமத்தில் அப்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம உன்னத பாட்டு புத்தகத்தை படித்து முடித்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு மங்கின நிலையில இருக்கிற ஒரு பெண் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை அடைந்தபடியினால அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. நம்ம இப்போ எவ்வளவு மங்கின நிலைமையில இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய நிலைமை இப்படியே இருக்காது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை இப்படியே விட்டுற மாட்டாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா பவுல் அங்க அங்கலாய்க்கிறார். அப்படியே அவருடைய இருதயம் அங்கலாய்த்து அப்படியே ஒரு ஓலமிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். படிங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை படிக்கும்போது, நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் இன்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இதுதான் ரூத்தின் புத்தகத்துடைய ஆரம்பம். நிர்பந்தமான மனுஷி நான் அப்படின்னு அந்த பெண் சொல்ல முடியும். அப்படிதான் அவங்க நிலைமை இருக்கு. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் என்ன ஆகும் தெரியாது, எல்லாமே கேள்விக்குறி, நிர்பந்தமான நிலை. அது மட்டும் இல்லைங்க, அந்த பெண் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண். சபிக்கப்பட்ட அந்த பெண் சபிக்கப்பட்டவள் அல்ல, அந்த பெண்ணுடைய இனம், மோவாபிய இனம், ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 4, 5, 6 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மோவாபியர்கள் சபைக்கு உட்படக்கூடாதுன்னு போட்டிருக்கு. உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 3, 4, 5 அந்த வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கும் பாருங்க, வாசியுங்கள். உபாகமம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பாருங்க, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இவங்க 2 பேரும் யார் தெரியுமா? ஆபிரகாமோடு புறப்பட்டு வந்து கொஞ்ச நாள் ஆபிரகாமோடு இருந்த ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோம் கொமோராவில் போய் கூடாரம் போட்டாரே லோத்து, அவருடைய சந்ததி தான் இந்த அம்மோனும் மோவாபும். சொந்த மகள்கள் மூலமாக பெற்றெடுத்த சந்ததிகள் இந்த 2ம். ஆகவே இந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததியை சேர்ந்த பெண் தான் இந்த ரூத், மோவாபிய பெண். படிங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியில வந்த ஒரு பெண். ஆனால் சபிக்கப்பட்ட சந்ததியில வந்து ஒரு சரித்திரமாக சாதனை புரிந்த ஒரு சரித்திரமாக மாறி தாவீதின் சந்ததியிலும், ஏன் நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவாவுடைய சந்ததியிலும் இடம் பிடித்த ஒரு பெண்ணுடைய வரலாறு தான் இந்த ரூத்தின் புத்தகம். பாருங்க, இங்க பவுல் வந்து நான் நிர்பந்தமான மனுஷன் சொல்றார். ஆனா அதே இந்த ரோமர் 8:2 பாத்தீங்கன்னா அப்படி சொன்ன அதே பவுல் சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. ரோமர் 8:2 படிக்கும் போது வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. நிர்பந்தமான மனிதன், இப்ப நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், என் ஆண்டவர் யெஷுவா என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். கடைசியில் இந்த ரோமர் 8 சொல்றாரு, கடைசி பகுதிகளில் நாங்கள் உபத்திரவங்களை தேவ அன்பினால் நாங்கள் ஜெயிப்போம் என்று சொல்கிறார். பிரதர் சிஸ்டர், ரூத்தின் புத்தகத்தை படிக்கும் போது தொடக்கம் ஒரு மங்கின நிலையில தொடங்குது. ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு மகிமையான முடிவாக முடிகிறது. ஆகவேதான் பாடுகிறோம், பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா,
ஒரு மங்கின நிலையிலிருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி மகிமையான முடிவை அடைகிறது என்பதனுடைய ஒரு நம்பிக்கையின் புத்தகமாகத்தான் இந்த ரூத் புத்தகம் இருக்கிறது. சரி, இந்த புத்தகத்தை பெரும்பான்மையான வேத பண்டிதர்கள் இந்த புத்தகத்தை எழுதியது சாமுவேலாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். சரிங்களா? சாமுவேலாக இருக்கலாம் என்று பெரும்பாலான வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். சரி, இந்த ரூத் மோவாபிய பெண், அதனால நான் சொன்னேன் அது ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. ஏன்னா அவங்க சபைக்கு உட்படலாகாது என்று தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சந்ததியில இருந்து வந்த ஒரு பெண், அவள் கிறிஸ்துவினுடைய சந்ததி, கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில் இடம் பிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதை நம்ம படிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே 4 பெண்களுடைய பெயர்கள் அங்கே இடம் பெற்றிருக்கும். அதுல ஒரு பெண் இந்த அந்நிய பெண்ணாகிய இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத். வாசிங்க. சல்மோன் போவாஸை ராகாபிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றான். கவனித்தீர்களா? அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா தாமாருடைய பெயர் இருக்கும். யூதாவிடத்திலே யூதா தாமார் மூலமாக சந்ததியை பெற்றெடுத்ததும் இருக்கும். அப்ப தாமார், ராகாப், ரூத், பட்சேபாள் இவங்க பேரெல்லாம் அங்க இருக்கும். உரியாவின் மனைவியா இருந்தவள் என்று அங்க இருக்கும். அப்ப இதுல இந்த ரூத்துடைய பேர் இடம்பெற்றிருக்கிறதை கவனித்தீர்களா? அப்போ இந்த ரூத்துடைய பேர் அங்கே இருக்கிறது. இந்த ரூத் புத்தகத்தை தான் நம்ம படிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ரூத் மோவாபிய ராஜாவினுடைய மகள், மோவாபிய ராஜாவாகிய எக்லோன் என்பவருடைய மகளாக இருக்கிறார். இஸ்ரேல்ல யெகூத் என்கிறதான ஒரு நியாயாதிபதி காலத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோவாபியருக்கு கீழாக இருந்தாங்க. அவங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தபடினால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோவாபியர் கையில ஒப்பு கொடுத்திருந்தார். அவங்க அழுத போது, ஆண்டவர் பக்கமாக திரும்பின போது இந்த மோவாபிய ராஜாவை முறியடிக்கும்படியாக யெகூத் என்கிறதான ஒரு நியாயாதிபதி எழும்புகிறதை நம்ம படிக்கிறோம். இந்த யெகூத்தை அவன் என்ன பண்ணுவான்? பட்டயத்தினால் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு, அந்த கதை உங்களுக்கு தெரியும், எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வைத்து பட்டயத்தினால அவனை குத்தி விடுவான், குத்தி கொன்று போடுவான். அந்த நினம் அப்படியே அந்த பட்டயத்தோடு அப்படி ஒட்டி இருக்குமா. அப்படி ஒரு நிலைமைக்குள்ளாக அவனை கொன்று விட்டு இவன் தப்பித்து போய்விடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் போய் என்ன செய்கிறார்கள்? அந்த மோவாபியர்களை முறியடிக்கிறார்கள். அப்படி அந்த முறியடிக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த பெத்லகேம் பகுதி, அந்த யூதா தேசம் இருக்கு பாருங்க, அந்த பெத்லகேம் அந்த பகுதிகளில் பஞ்சம் வருகிறது, ஒரு சின்ன பஞ்சம். அந்த பஞ்ச நேரத்தில் யாரும் அங்க விட்டு புறப்படல, அங்கிருந்து எங்கேயும் போகல. ஆனா இந்த எலிமெலேக்கின் குடும்பம் இருக்கிறதே, இவங்க இங்கிருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போறாங்க. ஏனென்றால் அந்த நாட்களில் யுத்தம் நடந்துச்சுன்னா ஆண்கள் எல்லாம் கொல்லப்பட்டுருவாங்க, பெண்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அங்க நல்ல அழகழகான பெண்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மோவாபிய பெண்களை தான் எண்ணாகமம் 25 அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிலகும்படியாக இந்த பெண்களை அனுப்பித்தான் அங்க ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாகிறது. அப்ப அந்த சம்பவம் இங்க தெரிந்திருந்தபடியினால அங்கே அழகழகான பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு பெண்களை நம்ம குடும்பத்துக்கு எடுக்கலான்னு சொல்லி எல்லாம் உள்ள ஒரு தந்திரமான யோசனையோடு, ஆனா வெளிப்படையாக பஞ்சத்தை காரணம் காட்டி இந்த எலிமெலேக்கினுடைய குடும்பம் புறப்பட்டு போறாங்க. நகோமி கண்டிப்பா வேண்டான்னு அங்க சொல்லி இருக்காங்க. நகோமி வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அந்த எலிமெலேக்கு கேட்கல, கணவர் அல்லவா, அவர் கேட்கவில்லை. அதனால நகோமி வர வழி இல்லாம கணவரோடு புறப்பட்டு போயிட்டாங்க, 2 பிள்ளைகளோடு புறப்பட்டு போய்விட்டார்கள். இப்படிதான் இந்த ரூத்தினுடைய புஸ்தகம் தொடங்குகிறது. அப்போ இந்த ரூத் புஸ்தகத்தை படிப்பதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் படித்து விட்டுத்தான் இந்த ரூத் புஸ்தகத்துக்கு வரணும். ரூத்தின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம்
அதனுடைய 15 31 வரைக்கும் படிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா ரூத்து புஸ்தகத்துடைய அதிகாரத்துடைய முதல் வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. இது நடந்தது எப்போ அப்படின்னா, படிங்களேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தொரு நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேமின் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். படிங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இவங்க புறப்பட்டு போகிறார்கள். சரி, இப்ப இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டுமானா, இது நியாயாதிபதிகள் காலத்தில் நடந்த சம்பவம். நம்ம இந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 15 31 வரைக்கும் படிக்கணும். அங்கதான் அந்த மோவாபிய ராஜாவாகிய எக்லோனை பற்றி சொல்லி இருக்கிறது. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 15 வாசிங்க, 15ஆம் வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் எகு என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கைகளில் இஸ்ரவேல் புத்திரர் மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். இங்க இருந்து இந்த 31ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா எக்லோன் கொல்லப்படுவது எல்லாம் அங்க இருக்கு. இந்த ராஜாவுடைய மகள் தான் ரூத் என்பது எல்லா வேத பண்டிதர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். வேத பண்டிதர்கள் எல்லாம் இதை ஒத்துக்கொள்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறதாக வேத பண்டிதர்கள் ஒத்துக்கொள்றாங்க. இந்த சம்பவத்தை சாமுவேல் புத்தகமாக எழுதுகிறார். புத்தகமாக எழுதுகிறதை நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த அதிகாரத்தை நம்ம அந்த 3ஆம் அதிகாரம் 15 31 வரைக்கும் படித்து விட்டு தான் இந்த ரூத் புத்தகத்துக்குள்ள வரணும். வரும்போது இந்த புத்தகத்துடைய கருத்து நமக்கு புரியும். சரி, இப்போ இந்த புத்தகத்தை நம்ம வழக்கம் போலவே 5 திறவுகோள்களை வைத்து தான் நம்ம திறக்க போகிறோம். ஞாபகம் இருக்கிறதா? டிவைன் நேம் அண்ட் மீனிங், 2வதாக டிவைன் டிவிஷன்ஸ், 3வதாக டிவைன் பார்ட்ஸ், 4வதாக டிவைன் மெசாயா, 5வதாக டிவைன் லெசன். இந்த 5 பிரிவுகளுக்குள் இந்த 5 திறவுகோள்களை வைத்து இந்த புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். 5 திறவுகோள்களை வைத்து நாம் இந்த புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். சரி, நம்பர் 1, முதலாவதாக டிவைன் நேம் அண்ட் மீனிங், தெய்வீக பெயரும் அர்த்தங்களும். இந்த ரூத் புத்தகத்துக்கு எபிரேயத்திலும் ரூத் அப்படிதான், அதான் அதுக்கு பேர் ரூத். ரேஷ் வாவ் டவ் ரூத் எபிரேய எழுத்துக்களை அந்த எழுத்து தான் பயன்படுத்துவாங்க, ரூத். இந்த ரூத் அப்படிங்கிற இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிநேகிதி அப்படிங்கிறதான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிநேகிதி. அப்ப இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு சிநேகிதியை பற்றி நம்ம படிக்கிறோம். அந்நிய பெண்ணாக இருந்து தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் மனம் வந்து சிநேகிதியாக மாறின ஒரு கதை, ஒரு சரித்திரம் இந்த புத்தகமாக இருக்கிறது. அப்ப இதை படிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ரூத்தை பற்றி சொன்னதாக படிக்க கூடாது. ஒரு புறஜாதி பெண் இந்த ரூத். ஆனா இந்த ரூத் என்கிற இந்த புறஜாதி பெண் எப்படி இந்த யூதர்களோடு கூட வந்து இணைந்து கொள்ளுகிறாள். தானாக வந்து திரும்பி போயிடுமா அப்படின்னு சொல்லி கூட திரும்பி போகாமல், இந்த தேவன் தான் வேண்டும், இந்த தேவ ஜனங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி இந்த தேவனுக்கும் இந்த தேவ ஜனங்களுக்கும், இந்த மெய்யான தெய்வத்துக்கும் இந்த மெய்யான தெய்வத்தின் ஜனங்களுக்கும் சிநேகிதியானாலே அந்த சம்பவம் தான் இந்த ரூத்தின் புஸ்தகம். இதற்குள்ளாக புறஜாதிகளாகிய நம்முடைய கதை இதற்குள்ளே மறைந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் புறஜாதிகளாக இருந்தோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு அந்த மெய்யான தெய்வத்துக்கு நாம் சிநேகிதர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கும் நாம் சிநேகிதராக இருக்கிறோம். நாம் எல்லாரும் காட்டு ஒலிவ மரமாய் இருந்தோம். காட்டு ஒலிவ மரத்தினுடைய கிளைகளாக இருந்தோம். ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்?
எப்படி இந்த ரூத் தேவ ஜனங்களோடு சேர்க்கப்பட்டது போல நம்மையும் ஆண்டவர் நல்ல ஒளிவ மரத்தோடு அந்த கிளைகளோடு நம்மை ஒட்ட வைத்து இன்றைக்கு இந்த மெய்யான இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வலோகத்தின் தேவனோடு அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு நம்மை இணைத்திருக்கிறார். அப்ப இந்த ரூத்தினுடைய சரித்திரத்துக்குள்ளாக நம்முடைய கதையும் உள்ளே மறைந்திருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் பின்னால நடக்க போகிறது, உலகளாவிய சம்பவம் நடக்க போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாக இந்த ரூத்தினுடைய சரித்திரம் நமக்கு சொல்லுகிறதை நம்ம படிக்கிறோம். ஆகவேதான் அந்த ரூத்துங்கிற பெயருக்கு சிநேகிதி என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால்தான் யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை படிக்கும்போது நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு அவர் இவ்விதமாக சொல்லுகிறார் பாருங்க, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நான் உங்களை சிநேகிதர் என்பேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படிக்கும்போது இந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் தந்திருக்கிறதை குறித்து புறஜாதிகளாகிய எங்கேயோ தூரத்தில் கிடந்த நமக்கும் இந்த ஒரு பாக்கியம் கிடைத்திருப்பதை குறித்து ஆண்டவர் இயேசுவின் மூலமாக நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா மூலமாக இந்த பாக்கியம் கிடைத்ததை குறித்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும், இப்படி நம்ம ஒரு விரும்பப்படத்தக்கவர்களே அல்ல, அப்படி இருந்தோம், விரும்பப்படத்தகாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னமே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். தூரமாய் இருந்ததை மறந்துடாதீங்க, நீங்க தூரமாய் இருந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மளாம் விரும்பப்படத்தகாதவர்களாய் இருந்தோம். கர்த்தர் நம்மை கிருபையாக அந்த கல்வாரி அன்பினால் நம்மை ஆண்டவர் கொண்டு இம்மட்டுமாக நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் உணர்ந்தவர்களாக, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை. இப்படியாக இந்த ரூத்தின் புத்தகம் இந்த புத்தகம் அதுக்குள்ள புறஜாதிகளாகிய நம்முடைய சரித்திரம் உள்ளே இருக்கிறது. ரூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு சிநேகிதி என்று அர்த்தமாக இருக்கிறது. அப்ப இந்த ரூத் இந்த தேவ ஜனங்களோடு, இந்த மெய்யான தெய்வத்தோடு இணைந்து தேவ ஜனங்களோடு இணைந்ததனுடைய காரணம் என்னன்னா,
இந்த ரூத்துடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஞானமுள்ள தெரிந்தெடுப்பும் கீழ்ப்படிதலும் தான் காரணம். ஞானமுள்ள தெரிந்தெடுப்பு, கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல், இவைகள்தான் ரூத்தை தேவனோடும் தேவ ஜனத்தோடும் இணையும்படியாக வைத்தது. நம்மையும் ஒரு நாள் பாவம் மற்றும் நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா, அதாவது பாவமும் பரிசுத்தமும், நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா ஒரு பக்கத்துல, சாத்தான் ஒரு பக்கத்துல, இதெல்லாம் ஒவ்வொரு பக்கத்துல நின்ற போது ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்தார். நாமும் நீங்க தான்ப்பா எனக்கு வேணும் என்ற அவரை நாம் தெரிந்தெடுத்தோம் அல்லவா? அதுதான் ஞானமுள்ள தெரிந்தெடுப்பு. இந்த ஞானமுள்ள தெரிந்தெடுப்பின் மூலமாக அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று ஒப்பு கொடுத்து நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமே, அதன் மூலமாக இந்த மெய்யான தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சாதகமற்ற சூழலிலும் தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல உதாரணமாக இந்த ரூத்தின் புஸ்தகம் இருக்கிறது. அப்ப ரூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு சிநேகிதி என்கிற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த டிவைன் நேம் அண்ட் மீனிங், தெய்வீக பெயரும் அர்த்தமும் என்பதற்குள்ளாக நாம் இதையெல்லாம் படிக்கிறோம். சரி, இரண்டாவதாக டிவைன் டிவிஷன்ஸ், தெய்வீக பிரிவுகள். இந்த ரூத் புஸ்தகத்தை 4 பிரிவாக பிரிக்க முடியும். நல்லா கவனிங்க. முதல் பிரிவு ரொம்ப சிம்பிள். இந்த புத்தகத்தை நம்ம பிரிக்கிறது, முதல் பிரிவு என்னன்னா 1ஆம் அதிகாரம் முதல் பிரிவு, 2ஆம் அதிகாரம் 2வது பிரிவு, 3ஆம் அதிகாரம் 3வது பிரிவு, 4ஆம் அதிகாரம் 4வது பிரிவு. அவ்வளவுதான். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு பிரிவுகளாக இருக்கு. இதான் என்னுடைய டிவைன் டிவிஷன்ஸ். முதல் அதிகாரம் முதல் பிரிவு, 2ஆம் அதிகாரம் 2வது பிரிவு, 3ஆம் அதிகாரம் 3வது பிரிவு, 4ஆம் அதிகாரம் 4வது பிரிவு. இப்படியாக இந்த புத்தகம் 4 பிரிவுகளாக இருக்கிறதை நாம் படிக்கிறோம். சரி, மூன்றாவதாக டிவைன் பார்ட்ஸ், தெய்வீக பகுதிகள். இந்த புத்தகத்துக்குள்ள என்ன பகுதி அடங்கி இருக்கிறது என்பதை, இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளா நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. இதை அந்த அளவுக்கு நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக ரொம்ப எளிமையாக ஒரு வேத பண்டிதர் இதை சொன்னார். அதைத்தான் நானும் என்னுடைய மனதில் வைத்திருக்கிறேன், அதை உங்களுக்கும் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. முதல் பிரிவு இருக்கு இல்லையா? முதல் பிரிவு என்ன? 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரம் வீப்பிங், அழுகை, அழுகையின் அதிகாரம். பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரத்தில் 3 பெண்கள் வருகிறார்கள். ரூத், அதாவது முதலாவது நகோமி, அவங்க தான் யூத பெண். பெத்லகேமில் இருந்து பஞ்சத்துக்காக எலிமெலேக்குடைய குடும்பம் வந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எலிமெலேக்குடைய கணவர் தான், சாரி, நகோமியுடைய கணவர் தான் எலிமெலேக். நகோமியுடைய கணவர் தான் எலிமெலேக். அடுத்தது இந்த எலிமெலேக்குக்கும் நகோமிக்கும் பிறந்த 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க தான் மக்லோன், கிலியோன். நல்லா கவனிங்க. நகோமி என்றால் இனிமை, எலிமெலேக் என்றால் கர்த்தர் என் ராஜா, எலிமெலேக் என்றால் தேவன் என் ராஜா. இவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க பாருங்க. மக்லோன் என்றால் பலவீனம், கிலியோன் என்றால் சுகவீனம். பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க மக்லோன், கிலியோன், பலவீனம், சுகவீனம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பேர் வைப்பதில் ஒரு ஞானம் கிடையாது. வேதத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த பேரெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேர் வைப்பதை குறித்து கவனமா வைக்கணும். எபிரேய பேர்கள் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் தான் அப்புறம் நாளைக்கு வாழ்க்கையில அதுவே அனுபவமாக மாறிவிடும். அதனால பேரை குறித்து கவனமா இருக்கணும், கவனமா பேர் வைக்கணும். நகோமி இனிமை, அவங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் அழுகையா இருந்தாலும் முடிவில் இனிமையாகத்தான் முடிகிறது. எலிமெலேக் தேவன் என் ராஜா, ஆனா அந்த ஆளுகைக்குள்ள இல்ல அவரு, அதனால வாழ்க்கை பாதியிலே முடிந்து விட்டது. மக்லோன், கிலியோன், பலவீனம், சுகவீனம். அதே மாதிரி அவங்க பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா செத்து போயிட்டாங்க.
பலவீனமும் சுகவீனமும் அவங்களை சாகடித்து விட்டது. பலவீனம் சுகவீனம் அப்படியே கூப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறது? அவங்க வாழ்க்கை அப்படியே போச்சு. ஆனா பேர் வைக்கும்போது ரொம்ப கவனமா பேர் வைக்கணும். பேர் வைக்கும்போது பாருங்க, இப்படி இந்த ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் தொடங்கும் போதே 3 பெண்களும் அழுகிறார்கள். நகோமி கணவனை இழந்துட்டாங்க, எலிமெலேக் செத்து போயிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மோவாப் தேசத்தான் பெண் கொள்கிறார்கள். ஒரு பெண் வந்து ஓர்பான், இன்னொரு பெண் ரூத். இந்த 2 பேருடைய கணவர்கள் மக்லோன் கிளியோன், இந்த நகோமியுடைய பசங்க 2 பேரும் மக்லோன் கிளியோன், 2 பேருக்கும் பலவீனம் சுகவீனம் பேர் வச்சிருக்காங்கல்ல. அப்பா அப்படிதான் கூப்பிட்டுருப்பாரு, அம்மாவும் கூப்பிட்டுருப்பாங்க, பெத்லகேம்ல இருக்க போற அங்க இருக்கிறவங்களும் கூப்பிட்டுருக்காங்க, இங்க வரும்போது இங்கேயும் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் கட்டின மனைவியும் என்னங்க மக்லோன், என் கணவர் பேர் என்ன தெரியுமா மக்லோன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இப்படி எல்லாரும் மக்லோன் கிளியோன் மக்லோன் கிளியோன் சொல்லி அவங்க மக்லோனாவே கிளியோனாவே போய் சேர்ந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஆகவே 3 பெண்களும் அழுகிறார்கள். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 12-13 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள். ஆனால் ரூத் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களை படிக்கும்போது 12, 13, 14 இந்த வசனங்களை படித்தால், அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை படித்தால் பாருங்க, அங்க வீப்பிங் 3 பேருமே அழுறாங்க. நகோமி அழுறாங்க, ஓர்பானு அழுறாங்க, ரூத் அழுறாங்க. 3 பேருமே அழுகிறார்கள். படிங்க 12, 13 வசனத்தை படிங்க. என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடனே வாழத்தக்கவள் அல்ல, நான் ஒரு புருஷனுடனே வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். மிகுந்த விசனம் இருக்கிறது இந்த நகோமியும் அழுதுகிட்டு தான் சொல்றாங்க, அழுகையோடு தான் சொல்றாங்க. அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். எல்லாருமே கணவனை இழந்தவங்க. மாமியாரும் கணவனை இழந்துருச்சு, மருமகள்மார் 2 பேரும் கணவன் இழந்துருச்சு. இந்த நகோமிக்கு கணவனை இழந்த துக்கம் ஒரு பக்கம், 2 பிள்ளைகளையும் இழந்துட்டோமேங்கிற துக்கம். பாருங்க, இழப்பினுடைய வேதனை இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க எவ்வளவு வேதனை. கணவனை இழந்தாச்சு, சரி, ஆதரவுக்கு இருந்த பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க இந்த நகோமி. இந்த 2 பெண்களும் வாழ்க்கை கொடுத்த கணவரை இழந்து விட்டார்கள். எல்லாருமே அழுகிறாங்க. அந்த அழுகையினுடைய ஓலம், அந்த அழுகையினுடைய சத்தம், அந்த ஓலமிடுதல் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும் என்று கவனித்து பாருங்க. அப்ப இந்த அதிகாரம் தொடங்குவது, முதல் பிரிவு 1ஆம் அதிகாரம் தொடங்குறது என்ன? வீப்பிங், அழுகையின் அதிகாரம். இதுதான் முதல் பிரிவு. நம்ம ஜீவியத்திலையும் அநேக எதிர்பாராத இழப்புகள், அநேக வேதனைகள், துன்பங்கள் வரும்போது நாம் அழுகிறோம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில இந்த வீப்பிங் என்கிற அனுபவம், அழுகையின் அனுபவம் வருகிறது அல்லவா? சரி, இது முதலாவது. 2ஆவதாக இந்த ரூத்தின் புத்தகத்துல 2வது பிரிவு இருக்கே. 2வது பிரிவு என்ன? 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரம் என்ன அதிகாரம்? ஒர்க்கிங், அதாவது வேலை செய்தலின் அதிகாரம். ரூத் 2ஆம் அதிகாரத்துல அதனுடைய 4, 5, 6 இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே இந்த ரூத் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டு, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அந்த நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டு பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. வந்து இப்ப வயலுக்கு வேலைக்கு போறாங்க. தானும் சாப்பிடணும், தன்னுடைய மாமியாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமே, வேலைக்கு போறாங்க. வீட்டுல சோம்பேறியா இல்ல இந்த ரூத், வேலைக்கு போறாங்க. பாத்தீங்களா? 4ஆம் வசனம் படிங்க. ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். ரூத்தை பார்த்து, ரூத் வந்து போவாசுடைய வயலுக்கு வந்து வேலை செய்யறாங்க.
இப்ப இந்த பெண் பிள்ளை யார் அப்படின்னு கேட்கிறார், போவாஸ் கேட்கிறார். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக இவன் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்துகிறதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்று படிக்கிறோம். அப்ப பாருங்க, அறுக்கிறவள் பின்னாடியே போய் அந்த கதிர்களை எல்லாம் பொறுக்கி கொண்டு அங்கே கடினமான ஒரு உழைப்புக்குள்ளாக அவள் கடந்து போகிறாள். இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்க, அவளும் வேலை செய்கிறாள். பிரமாணத்தில் தோராவில் சொல்லியிருப்பது போல அந்த சிந்தின கதிர்களை அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கு விட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விட்டுவிடப்பட்டவளை பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக இங்கே காணப்படுகிறாள். அருமையானவர்களே, வேலை செய்கிறாள் இந்த ரூத், ஒர்க்கிங். அப்போ அழுகையின் சூழல் வந்துருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டில் இல்லை. சரி, வந்துருச்சு, இழப்பு வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு, துக்ககரமான சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. என்ன செய்வது? அதையே நினைத்து கொண்டிருக்க முடியுமா? என்ன செய்யணும்? அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். என்ன செய்யறாங்க இப்போ? அதையே யோசித்து கொண்டு ஒரு மூலையில உட்கார்ந்து மாமியார் மருமகளுமா சேர்ந்து அழுது கொண்டு இல்லை. இப்ப இந்த ரூத் என்ன செய்யறாங்க? வேலை செய்ய புறப்பட்டு விட்டாங்க. இதே போல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அழுகையின் சூழல் வரலாம், வீப்பிங் வரலாம். ஆனா வீப்பிங்லேயே காலத்தை வீணடிக்க கூடாது. வேலை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக, தேவ ராஜ்யம் கட்டுமான பணியில அந்த அழுகையின் சூழலுக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும். அப்ப இங்கே இந்த ரூத் வேலை செய்கிற பெண்ணாக இங்கே காண்பிக்கப்படுகிறாங்க. அடுத்தது 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, 3வது பிரிவு, 3ஆம் அதிகாரம். அது என்ன? வெயிட்டிங், காத்திருத்தலின் அதிகாரம், காத்திருப்பின் அதிகாரம். முதல்ல அழுகையில தொடங்கியது, அதுக்கப்புறம் வேலை செய்தல் இருக்கிறது. ஆனா அப்படியே வேலை செய்யறோம்னு சொல்லி அப்படியே அதிலேயே இல்லை, இப்போ ஒரு காத்திருப்பின் அனுபவம் உண்டாகிறது. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய கடைசி வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனாம் வசனம்? ரூத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது, அப்பொழுது அவள், என் மகளே, நகோமி அம்மா சொல்றாங்க, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியுமட்டும் நீ என்ன செய்? பொறுத்திரு. அந்த மனுஷனின் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அப்படி பொறுத்திரு, காத்திரு. அதே மாதிரிதான் இந்த அதிகாரம் ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி போவாசுடைய பாதத்தில் போய் அப்படியே அமர்ந்து இருக்கிறாங்க, படுத்து கிடக்கிறாங்க. அப்ப இது என்ன? வெயிட்டிங், காத்திருப்பின் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையிலையும் மேன்மையான காரியங்களை நாம் பெற வேண்டுமானால், விலையேற பெற்ற அனுபவங்களை பெற வேண்டுமானால், நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நல்ல ஒரு காத்திருக்குதல் இருக்க வேண்டும். இந்த 3ஆம் அதிகாரம் காத்திருப்பு. இதற்கு பின்புதான் 4ஆம் அதிகாரம் என்ன வருது? வெட்டிங், திருமணத்தின் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்துல 4வது பிரிவு, 4ஆம் அதிகாரம், அதுல திருமணம் நடக்கிறது. ரூத் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை படிக்கும் போது அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? ரூத் 4ஆம் அதிகாரத்துல 11, 12 வசனங்களை வாசிப்போமாக. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள் என்று போட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். அப்போ போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார், அவள் அவருக்கு மனைவியானாள். திரும்ப படிக்கிறோம். அருமையானவர்களே, இது என்னது? வெட்டிங், திருமணம். பாருங்க, ஒரு பொறுக்கிறவங்களா அந்த வயலுக்குள்ள நுழைஞ்சாங்க. இப்போ முழு ஆஸ்திக்கும் பொறுப்பாளியாகவே மாறிவிட்டார்கள்.
ஒரு அழுகையின் சூழல்ல வாழ்க்கையை தொடங்கினாங்க. ஆனா இப்பொழுது ஒரு ஆளுகை செய்கிற நிலைக்குள்ளாக இந்த ரூத்துடைய வாழ்க்கை மாறிவிட்டது. எத்தனை பெரிய பாக்கியம்! ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இந்த புத்தகம் தொடங்குகிறது. இப்பொழுது அவங்க பரம சுகத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். அவள் அவருக்கு மனைவியானாள். எப்படி மனைவியானாங்க? ஏன் கல்யாணம் பண்ணாலே மனைவி தானே. அதனுடைய மறைமுக அர்த்தம் என்னன்னா, இந்த மக்லோனை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. சிந்தை அளவுல இந்த மக்லோனை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். மொத்தத்தில் காத்திருப்புக்கு பின்னே நடக்கிற காரியம் என்ன? வெட்டிங், திருமணம். நமக்கும் ஒரு திருமணம் ரொம்ப சீக்கிரத்தில் நடக்க போகிறது. அருமையானவர்களே, இது என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய யெஷுவா சொல்றாரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறாரே. அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நிகழ்வுதான் இந்த ரூத்தின் புத்தகம். இந்த 4 அதிகாரங்களும் இதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு நல்ல யெஷுவா, ஒரு நல்ல இயேசு, ஒரு நல்ல யாவே நமக்கு இருக்கிறார். நம்முடைய துக்கத்தெல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் யெஷுவா கைவிட மாட்டார், நம் யெஷுவா கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என்பதை இந்த ரூத் புஸ்தகத்தில் நடைமுறையில் நாம் அதை பார்க்க முடியும். பிரதர் சிஸ்டர், ஆண்டவரை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய முந்தைய நிலைமை எப்பேற்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவை, இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சர்வலோகத்தின் தேவனை நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. அவங்க துக்கத்தை, அழுகையை சந்தோஷமாய் மாற்றுவார். அப்போ இந்த ரூத்தின் புத்தகத்தில் அடங்கி இருக்கிற பகுதிகள் 4 W தான். WWWW. இன்னைக்கு வேர்ல்டே வந்து 3 W இருக்கு, WWW. ஆனா ரூத்தின் புத்தகத்தில் WWWW 4 W. என்னது? வீப்பிங், அழுகை. 2வது ஒர்க்கிங், வேலை செய்தல். 3வது என்ன? வெயிட்டிங், காத்திருத்தல். 4வது வெட்டிங், திருமணம். இதுதான் இந்த ரூத் புத்தகத்தினுடைய தெய்வீக பகுதிகளாக இருக்கிறது. அதை நாம் இங்கே படித்துக் கொள்கிறோம். 4வதாக நம்ம படிக்கும்போது டிவைன் மெசாயா, தெய்வீக மேசியா. இந்த புத்தகத்தில் தெய்வீக மேசியா எங்க இருக்கிறாரு? இந்த புத்தகத்தில் வருகிறாரே போவாஸ். இந்த போவாஸ் தான் மேசியாவை, நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த போவாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு
ஆஸ்திக்காரன், அப்புறம் பராக்கிரமசாலி. இந்த அர்த்தங்கள் இருக்கிறது. நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவாவும் ஐஸ்வர்ய சம்பந்தராகவும் இருக்கிறார், பராக்கிரமசாலியாகவும் இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது, ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படித்தால், வாசிங்கள். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாராம்? ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறார். ஆஸ்திக்காரர் ஐஸ்வர்ய சம்பந்தர். எப்படி இந்த போவாஸ் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாரோ, ஆஸ்திக்காரனாய் இருக்கிறாரோ, அதுபோல நம்முடைய ஆண்டவர் யெஷுவா ஐஸ்வர்ய சம்பந்தர். ஆமாங்க, எல்லாம் அவர் படைத்தது. பொன்னு, வெள்ளி, ரத்தினங்கள், விலையேற பெற்ற முத்துக்கள், கற்கள், நம்ம பார்க்கிற கடல், மலைகள் எல்லாமே அவருக்குரியது. ஆகவே அவர் சாதாரணமானவர் அல்ல, ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர். இதை நம்ம இங்க படிக்கிறோம். அது மட்டுமா? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் மட்டும் கிடையாது, பராக்கிரமசாலியாகவும் இருக்கிறார். எதிரிகள் வந்தால் அவர்களை முறியடிக்கிற பராக்கிரமசாலி அவர். போவாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பராக்கிரமசாலி. அதனாலதான் எபிரேயத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த போவாஸ்ங்கிற பேர்ல என்ன இருக்கு தெரியுமா? ஆயுதம் இருக்கிறது. போவாஸ் அப்படின்னா என்ன? அந்த அதுக்கு பயன்படுத்தப்படுற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பேத், ஆயின், ஜாயின். இந்த எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. அதுல இந்த ஜாயின் என்பது என்ன? ஆயுதம். அவர் பேர்லயே ஆயுதம் இருக்கிறது. அவர் யார்? ஆயுதம் அணிந்த பராக்கிரமசாலி அவர். அருமை ஆண்டவர் யெஷுவாவை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்க இந்த 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த உண்மையான ரூபம், அந்த மகிமையின் கிறிஸ்து, அவருடைய இந்த பராக்கிரம தன்மை அங்கே வெளிப்படும். நம்ம ஆட்டுக்குட்டியா இருக்கிறவரே நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆட்டுக்குட்டியா இருக்கிற அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது. அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். படிங்க 11ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அது நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கேமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து, பாருங்க, 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் நிலையங்கி தரித்து, பராக்கிரமசாலியாக இருக்கிறார். நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த கட்டினவராக மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசின் மயிர் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. பராக்கிரமசாலி, அவருடைய கண் எப்படி இருக்கு? அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள புறப்பட்டது. இப்படி பயங்கரமானவர். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இப்படி பராக்கிரமசாலியாக, பயங்கர பராக்கிரமசாலியாக இங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த போவாஸ் தெய்வீக மேசியாவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். நம்முடைய பரம போவாஸ் ஆகிய நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் மாத்திரமல்ல, மறுபக்கத்தில் அவர் பராக்கிரமசாலியாக, இங்கே நம்மை படித்தோமே, அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், வாயிலே பட்டயம், இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக அவர் இருக்கிறதை நாம் இங்கே படிக்கிறோம். இந்த பராக்கிரமசாலியா இருக்கிற
ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிற இந்த அருமை ஆண்டவர் யெஷுவாவுடைய முதல் வருகையினுடைய செயலையும் இரண்டாம் வருகையினுடைய ஒரு முக்கியமான செயலையும் தான் இந்த ரூத் புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த போவாசுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் நடந்த செயல், அடுத்து இரண்டாம் வருகையில் நடக்க போகிற செயல், இந்த ரெண்டும் இந்த புத்தகத்தில் இருப்பதை நாம் படிக்கலாம். சரி, முதல் வருகையில் என்ன நடந்துச்சு? இங்கே போவாசுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி படிக்க முடியும் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவான் பராக்கிரமசாலி என்கிற பெயரையுடைய இந்த போவாஸ் ஒரு வேலை செய்கிறார். பாருங்க, என்ன வேலை செய்கிறார் தெரியுமா? ஒரு மீட்பினுடைய வேலையை செய்கிறார். மீட்கப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணை மீட்டெடுக்கிறதை நம்ம படிக்கிறோம். இதை குறித்து ரூத்தின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6 முதல் 10 வரைக்கும் படிக்கணும். இப்ப நீங்க அதுல 10வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, குறித்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1ல இருந்தே அது இருக்கிறது, 1ஆம் வசனத்திலிருந்தே இருக்கு. அங்கே போவாசும் இருக்கிறார். நகோமிக்கு போவாஸ் ஒரு உறவின் முறையாராக இருக்கிறார். இன்னொரு சுதந்திரவாளி ஒருவனும் இருக்கிறார். 2 பேரும் இருக்காங்க. அந்த சுதந்திரவாளி இடத்துல போவாஸ் பேசுறார், நீங்க இந்த எளிமையிலே கூடிய நிலங்களை எல்லாம் நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. அதை மீட்டுக் கொள்ளும்படியாக நீங்க என்ன செய்யணும்? அந்த மக்களோனுடைய மனைவியா இருக்கிறவரை நீங்க திருமணம் பண்ணணும், அந்த அவங்களுக்கு பேர் உண்டாக்கும்படியாக நீங்க திருமணம் செய்யணும்னு சொல்லும்போது அவன் சொல்றான், நான் மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்டுக்கொள்ளன்னு சொல்றான். இந்த அந்நிய பெண்ணை காண்பித்த உடனே மீட்டுக்கொள்ள மாட்டேன், நான் மீட்டுக்கொள்ளாததை நீர் மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். உடனே இங்க போவாஸ் மீட்டுக்கொள்ள முன் வருவதை நாம் படிக்கிறோம். இப்ப அந்த 10ஆம் வசனத்தை படிங்க. இதுவும் அல்லாமல் மரித்தனுடைய சகோதரருக்குள்ளும் ஊரார்களுக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தனுடைய சுதந்திரத்திலே அவன் பேர் நிலைநிறுத்த தன் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாப்பிய ஸ்ரீயான ரூத்துவை எனக்கு மனைவியாக கொண்டேன் என்று சொல்லி அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சிகள் என்றான். அப்ப என்ன செய்யறாரு? ஒரு அந்நிய பெண்ணா இருந்த அந்த பெண்ணை திருமணம் செய்யும்படியாக முன் வந்து அந்த நிலங்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம். அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீ மீட்டுக் கொள்ளும். நீர் மீட்டுக் கொள்ளும். அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றார். பாருங்க, மீட்டுக் கொள்ள மாட்டேன் அந்த முதல் சுதந்திரவாதி சொல்லிட்டார். இப்ப அந்த போவாஸ் மீட்டுக் கொள்ளுகிறதை நம்ம படிக்கிறோம். முதல் வாய்ப்பு அந்த முதல் சுதந்திரவாதி கொடுக்கப்படுகிறது. அவர் நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன்னு சொல்லுகிறார். இப்ப போவாஸ் மீட்டுக் கொள்ளுகிறதை படிக்கிறோம். இது ரொம்ப பெரிய ஒரு ஆழமான ஒரு காரியம். அந்த முதல் சுதந்திரவாளி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யார் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சடங்காச்சாரங்கள், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதான சடங்காச்சார முறைமைகள் இருக்கிறதை, பலி செலுத்துவது, விருத்த சேதனம் பண்ணுவது, மிருகங்களை பலியாக கொடுப்பது, இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறதே, தீட்டுக்களுக்கும் ஜலத்தினால் கழுவுவது, இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறதே, இவைகள் மனிதனை மீட்டுக்கொள்ள முடியல. அதனால மனிதர்கள் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா பரம போவாசா இருக்கிற ஐஸ்வர்ய சம்பந்தரும் பராக்கிரமசாலியுமாய் இருக்கிறவர் மனிதனாக முதலாம் முறை வந்தபோது அவர் மூலமாகத்தான் மனிதனுக்கு மீட்பு வருகிறது. யூதர்களும் புறஜாதிகளும் மெய்யான மீட்பை அவர் மூலமாகத்தான் பெறுகிறார்கள். அந்த சடங்காச்சாரங்கள்லாம் சொல்லிடுச்சு, நான் மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ஜீவனை கொடுத்தபடியினால், அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் நமக்காய் ரத்தத்தை சிந்தினபடியினால் இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்கள் இதையே நமக்கு சொல்லுகிறது.
வாசிங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13 14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தினுடைய இந்த சடங்காச்சாரங்கள் மனிதனை பூர்ணப்படுத்தவில்லை. மனிதன் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாதபடிக்கு சாபத்திற்குள்ளாக்கப்பட்டான். நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா நமக்காக வந்து மனிதனாக வந்து அழகுமின்றி சௌந்தரியமின்றி சிலுவையிலே அறையப்பட்டபடியினால், அலங்கோலமாய் அவர் சிலுவையிலே தொங்கினபடியினால், கடைசி ரத்தத்தை நமக்காக சிந்தி மரித்தபடியினால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு இன்றைக்கு நாம் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மெய்யான மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் அந்த கல்வாரி அன்பினால நிறைந்து நம்ம பாடுகிறோம். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார். சிறுமை அடைந்து தொங்கினார். இந்த அருமையான பராக்கிரமசாலி ஐஸ்வர்ய சம்பந்தர் நம்மை மீட்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் அந்த ரூத் வந்து என்னை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, நீங்க தான் சுதந்திரவாளி, என்னை காப்பாற்றுகிற கடமை உமக்கே உரியது, உமக்குத்தான் அது உரியது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய பரம போவாஸ் ஆகி அவரிடத்துல அந்த ரூத் சொன்னது போலவே சொல்றோம். போர்வை விரிங்கப்பா, உங்க நேச போர்வையை விரிங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ், போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ், போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. அப்படியானால் அவர் முதல் முறை வந்தது எதற்கு? நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக. அந்த சடங்காச்சாரங்கள் நம்மை பூர்ணப்படுத்தவில்லையே, அந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து யூதர்களையும் பிரஜாதிகளையும் மீட்டெடுக்கும்படியாக அவர் முதல் முறை வந்தார். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:19-20 நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், அதனால நீங்க வந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்ல, இது அவருடைய முதல் வருகையில் நடக்கிற விஷயம்.
அவர் முதல் வருகையில் நடந்த செயல். இப்ப அடுத்து இரண்டாம் வருகையில் நடக்க போற அடுத்த முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, தம்முடைய திருச்சபையை மணந்து கொள்பவராக வரப்போகிறார். திருச்சபையை திருமணம் முடிக்கும்படியாக, ஏற்கனவே நிச்சயம் முடிஞ்சிருச்சு, நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, திருமணம் முடிக்கும்படியாக, கல்யாணம் பண்றதுக்காக வரப்போறார். மணவாளனாக மணவாட்டியை மணந்து கொள்ளும்படியாக வரப்போகிறார். ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது, ரூத் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 13ஆம் வசனத்தை போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். பாருங்க, இங்கே திருமணம் முடிக்கும்படியாக அவர் திரும்ப வரப்போகிறார். போவாஸ் எப்படி ரூத்தை திருமணம் பண்ணினது போல நம்மையும் நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா மணந்து கொள்ளும்படியாக, தம்முடைய மணவாட்டி கூட்டமாக தம்மோடு வைத்துக் கொள்ளும்படியாக, அந்த அளவுக்கு நம்மை இசைந்திருக்க பண்ணும்படியாக, அவரோடே நம்மை வைத்துக் கொள்ளும்படியாக வரப்போகிறார். அதனால எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்களை படிக்கும்போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்களை படித்தால் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எபேசியர் 5, 31, 32 வசனங்களை வாசிப்போமாக. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் திருச்சபையை மணந்து கொள்ளும்படியாக வரப்போகிறார். அதாவது இது வந்து எபிரேயத்தை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லணும். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரூத் புஸ்தகம் இருக்கு பாருங்க. இந்த ரூத் அப்படிங்கிற இந்த பேர் வந்து, இந்த ரூத் அப்படிங்கிற பேர்ல இந்த பேர் வந்து தோராவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பேர். வேதத்துடைய இந்த முதல் பிரிவு இருக்கே தோரா, முதல் 5 ஆகமங்கள், பிரமாணங்கள், வழிமுறைகள். இந்த தோராவுக்கு டவ் வாவ் ரேஷ் ஹே இந்த எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. இந்த டவ் வாவ் ரேஷ் இந்த தலையில போட்டீங்கன்னா ரேஷ் வாவ் டவ், அது யாரு? ரூத். அந்த ஹே இருக்கு பாருங்க, இந்த ஹே கூட யார் இருக்கிறதுனா போவாஸ். அப்ப தோரா என்றாலே ரூத்தும் போவாசும் இணைவது. அது இங்கே நடைமுறையில போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுகிறார், அவங்க அங்க இணைகிறார்கள். அதே போல அதனுடைய உண்மை பொருளாய் இருக்கிற கிறிஸ்துவும் மணவாட்டி சபையும் இணைகிறதான சம்பவம் ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது. மிக சீக்கிரமா நடக்க போகிறது. மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் யெஷுவா வரப்போகிறார். தம்முடைய மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டு போக போகிறார். அங்கே திருமணம் நடக்க போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வெகு சீக்கிரத்திலே நிறைவேற போகிறது. அந்த கூட்டத்தில் தான் பிரதர் சிஸ்டர் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நமக்கு எது இருக்கோ இல்லையோ அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று படிக்கிறோம். ஆகவே நம்மை திருமணம் பண்ணி கொண்டு போகிறவராக, நம்மை அழைத்து கொண்டு போகிறவராக நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா, நம்முடைய பரம போவாஸ், நம்முடைய மணவாளன் வரப்போகிறார். அந்த தோராவில் சொல்லப்பட்ட ரூத்தும் போவாசும், பரம போவாஸ் தம்முடைய ரூத்தாகிய சபையை தம்மோடு இணைத்துக் கொள்கிற சம்பவம் நிஜமாகவே நடக்கப் போகிறது. இதை நாம் இங்கே படிக்கிறோம். இதில் நம்ம அந்த மணவாட்டி கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கடைசியாக 5வது டிவைன் லெசன், தெய்வீக படிப்பினை. இந்த தெய்வீக படிப்பினையில் இந்த ரூத் புஸ்தகத்தில் நிறைய காரியங்கள் இருந்தாலும் 2 முக்கியமான படிப்பினைகளை நாம் படிக்க முடியும். அந்த ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை படிக்கும்போது, ரூத் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது
வாசியுங்கள். அவர்கள் பெரியவர்கள் ஆகும் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஒருத்தி முத்தமிட்டு போயிட்டாள், இன்னொருத்தி விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்ப முத்தமிட்டு போனது யாரு? ஓர்பாள் போயிட்டாங்க. பட் விடாமல் பற்றி கொண்டது யார்? ரூத் பற்றி கொண்டார்கள். இது என்ன தெரியுமா? முதல் லெசன் நமக்கு என்ன? சரியான தீர்மானம் எடுத்தவர்கள் ஒருபோதும் சறுக்கி விழுவதில்லை என்கிற முதல் பாடத்தை நாம் இங்கே படிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இந்த டிசிஷன் மேக்கிங், ரைட் டிசிஷன் மேக்கிங் என்பது ரொம்ப முக்கியம். சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வரும், கொடுக்கப்படும். பாருங்க, 2 பேரையும் தான் திரும்பி போகணும் இந்த நகோமி அம்மா சொல்றாங்க. ஆனா ஒருத்தி போயிட்டா இன்னொருத்தி போல, அப்படி போட்டிருக்கு வேதத்துல. அந்த அம்மா ஒரு அம்மா போயிட்டாங்க, ஒரு அம்மா அப்படியே இருக்காங்க, விடாமல் பற்றி கொள்றாங்க. அதுக்கப்புறமா இந்த நகோமி அம்மா வந்து சொல்லி பார்க்குறாங்க, ஏமா அவ போயிட்டாமா, நீயும் போயிருமா, அவ போயிட்டா நீயும் போயிரு, எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லை. சோத்திரம். முத்தமிட்டு அழும்போது 2 பேரும் என்னெல்லாம் சொல்லி அழுதுருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில அப்படிதானுங்க. எத்தனையோ பேர் என்னெல்லாமோ நமக்கு வாக்கு பண்றாங்கல்ல, நான் அவங்க கூடவே இருப்போம், என்ன வந்தாலும் உங்களை விட்டு நாங்க போக மாட்டோம். என்னெல்லாம் பார்த்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? உங்களை விட்டு நாங்க பிரியவே மாட்டோம், நீங்க எங்க போனாலும் நாங்க கூடவே வருவோம், நாங்க வார்த்தைக்காக நாங்க வருவோம். அப்படி சொன்னவங்கலாம் யாரும் இன்னைக்கு இல்லை, போயிட்டாங்க. பிரதர், நீங்க தட்டெடுத்துட்டு நீங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பின்னாடி தட்டெடுத்துட்டு வருவேன் பிரதர், அப்படி சொன்னவங்களாம் உண்டுங்க, உண்டு. அவங்களாம் யாரும் பின்னாடி வரல, எல்லாம் கொஞ்சம் தூரம் வந்தாங்க, கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்தாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி இங்கே ஓர்பாள் போயிட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த சரியான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தை அழகாக ஞானமாய் பயன்படுத்தி கொண்டு, எனக்கு அந்த பழைய வாழ்க்கை வேண்டாம், என் ஆண்டவர் யெஷுவா, என் ஆண்டவர் தேவன், இந்த இஸ்ரவேலின் தேவன், இந்த நகோமி கற்றுக் கொடுத்ததான காண்பித்ததான இந்த தேவனும் இந்த தேவ ஜனங்களும் தான் வேண்டும் என்று சொல்லி, இந்த ஆபிரகாமுடைய சந்ததி அவங்களோட நான் போய் ஒட்டப் போகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சரியான தீர்மானம் எடுத்து இந்த நகோமியை பின்பற்றினபடினால இந்த ரூத்துடைய வாழ்க்கை சறுக்கி விழுந்த வாழ்க்கையாக அல்ல, சரித்திரமாக மாறியது. பிரதர், சிஸ்டர், உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் சரியான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரங்கள் நமக்கு வரும். அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு சில நம்ம மனசு மாம்சமே வந்து தடுமாறும். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்ம தீர்மானம் எடுக்கிறதுல கோட்டை விட்டுறக்கூடாது. சரியான தீர்மானத்தை நம்ம எடுக்க வேண்டும், சரியான தீர்மானத்தை எடுக்கணும். ஓர்பாள் தவறிட்டாங்க, ஆனா ரூத் அந்த நேரத்தை பயன்படுத்தி சரியான தீர்மானத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த தீர்மானத்தை அதுல இருந்து பின்வாங்க வைக்கிறதுக்கு நகோமி பல விதங்கள்ல பேசி பார்க்கறாங்க. எம்மா என்னால முடியாதுமா, என்ன நம்பி வராத, அவ போயிட்டா, நீயும் போயிரு, உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதம்மா, உனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்க எனக்கு முடியாதம்மா என்றெல்லாம் சொல்லி பார்க்கறாங்க. 17ஆம் வசனம் படிங்க. அந்த ரூத் 1:17 படிக்கும்போது வாசியுங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். தொடர்ந்து வாசிங்க.
அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளுடன் ஒன்றும் பேசல. மன உறுதியா இருக்கிறத கண்ட உடனே அதுக்கப்புறம் ஒன்றும் பேசல. தீர்மானம் எடுப்பது மட்டுமல்ல, எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சறுக்கி விழாத வாழ்க்கையாக சரித்திரமாக மாறும். பிரதர் சிஸ்டர், சரியான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். திருமணம், அப்புறம் ஊழியமா உலக காரியமா, அந்த மாதிரியான நேரங்கள். இயேசு வேண்டுமா, இந்த உலக காரியங்கள் வேண்டுமா, அப்படி நமக்கு சோதனை வரும். ஆண்டவரை தேடுவதா அல்லது ஆதாயத்துக்காக வேற எங்கேயாவது போவதா, அப்படி சூழல் வரும். அப்ப நம்ம எதை செலக்ட் பண்றோம்? நம்முடைய சரியான தீர்மானம் எப்படி இருக்கிறது, அதை பொறுத்து தாங்க நம்முடைய வாழ்க்கை அமையும். அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். அதை பொறுத்து தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான அனுபவங்களுக்கு நேராக நம்மை கொண்டு போவது அதை பொறுத்து தான் இருக்கிறது. ரூத் சரியான தீர்மானம் பண்ணாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தது. அதனாலதான் நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா ரொம்ப அழகா சொல்றார், கலப்பையில கை வைத்த பின்பு பின்னிட்டு பார்க்க கூடாது. கலப்பையில கை வைத்து நான் பணிபுரிவேன், வேலை செய்வேன்னு தீர்மானம் பண்ணி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பின்னிட்டு போகக்கூடாது. லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் யெஷுவா அங்கே பேசுகிறார் பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதாவது வீட்டில் இருக்க வேண்டும் சொல்லிட்டு வரேன்ப்பா, எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆக்சுவலா இங்க 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பேருமே அவரை பின்பற்றல. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி படிச்சீங்கன்னா, ஒரு 2-3 வருஷம் முன்னாடி படிங்க. அதாவது அங்கே 3 பேர் வருகிறார்கள். ஒருவன் சொல்றான், நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன். 59 படி. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவர் 57 இருந்தே படிங்க. 57 இருந்தே. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, இங்க முதலாளு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன்னு ஒருத்தன் சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ தீர்மானம் பண்ணி வந்திருக்கப்பா, ஆனா என் நிலைமையை நீ பாத்துக்கோ. நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன தெரியுமா? படிங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. எப்பா என்ன நீ பின்பற்றி வந்தேனா, எனக்கே தலை சாய்க்க இடம் இல்லை, உனக்கு எப்படிப்பா இடம் கிடைக்கும்? நீ தலை சாய்க்க கூட உனக்கு இடம் கிடைக்காது. இன்னைக்கெல்லாம் இயேசுவண்டை வா, உனக்கு பிரச்சனையே இல்லை வர்றாங்க. இயேசுவண்டை வந்தேனா தலை சாய்க்க கூட உனக்கு இடம் கிடைக்காதுன்னு சொன்னா எத்தனை பேர் வருவாங்க? இங்க அவர் அதான் சொல்றாரு, நீ என்ன பின்பற்றி வந்தாயானா உனக்கு தலை சாய்க்க கூட இடம் கிடைக்காது. அவன் பின்பற்றி வரன்னு சொன்னவனுக்கு அப்படி பதில் சொல்றான். அடுத்தது 2வது நபர் பாருங்க. அடுத்தது வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். 57 இருந்து தொடங்கி வருது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 இருந்து 62 வரைக்கும் வருது. அடுத்த ஒரு நபர் என்ன சொல்றாரு பாருங்க. 62 வரைக்கும் படிக்கிறோம். அடுத்த ஒரு நபர் என்ன சொல்றாரு? வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. அவன், ஆண்டவரே முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரதுக்கு உத்தரவு கொடுக்கணும்ப்பா, பின்பற்றி வான்னு கூப்பிடுறாரு. நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அப்படி சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ பிரசங்கம் பண்ணுப்பா அப்படி இந்த 2வது நபர்ட்ட சொல்றார். அடுத்தது
மூணாவது நபர் பாருங்க. வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். உத்தரவு கொடுக்க வேண்டும்னு கேட்கிறாரு. அதற்கு யேசுவா சொல்றார் பாருங்க. இயேசு சொல்லுகிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. சரி, இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 3 பேர்ல யார் ஆண்டவரை பின்பற்றினார்கள்? ஒருத்தன் தானா வந்தான். அவங்கிட்ட எப்ப நீ என்ன பின்பற்றி வந்தேன்னா உனக்கு தலை சாக்கி கூட இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. 2 பேரை இவர் கூப்பிடுறாரு. அவங்க ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க. அதுக்கு இவரும் ஒரு பதில சொல்றாரு. கடைசியில் இவங்களை யார் தான் பின்பற்றி வந்தது? இவரை. இந்த 3 பேர்ல யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரிகிறதா யார் பின்பற்றி வந்ததுன்னு தெரிகிறதா? இதை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா அடுத்த அதிகாரம் முதல் வசனத்துக்கு போகணும். அங்க போனா நமக்கு புரியும். லூக்கா 10:1 படிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை கவனித்தீர்களா? வேறே 70 பேர். அப்படியான என்ன அர்த்தம்? இந்த 3 பேர்ல ஒருத்தனுமே அவரை பின்பற்றி வரல. ஒருத்தருமே தன்னுடைய தீர்மானத்துல உறுதியா இல்லை. சரியான தீர்மானத்தை எடுக்கல. அப்படி எடுத்து வந்தவன் கூட தலை சாய்க்க உனக்கு இடம் கிடைக்காதுப்பா. நகோமி சொன்ன மாதிரி தான் இவரும் சொல்றாரு. தலை சாய்க்க கூட இடம் கிடைக்காதுப்பான்னு சொன்ன உடனே அவனும் தீர்மானத்தை விட்டு விலகிட்டான். இவங்க 3 பேருமே பின்பற்றல. இப்ப வேறு 70 பேர் அங்கே வருகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? இந்த பின்வாங்கி போனாங்களே இந்த ஓர்பால் போய் அவங்க மோவாபிய பெண்ணா இருந்தாலும் பெலிஸ்தியரோடு சம்பந்தம் வைத்து யூத சரித்திரம் சொல்லுகிறது அவங்களுடைய வம்சத்துல வந்ததுதான் கோலியாத். ஆனால் தன்னுடைய தீர்மானத்துல அந்த கோலியாத் அவனும் கொல்லப்பட்டான். அவனுடைய சகோதரர்களும் தாவீதுடைய தளபதிகளால் தளபதிகளாலேயே அவனுடைய சகோதரர்களும் கொல்லப்பட்டார்கள். 4 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்ப ஓர்பாலுடைய சந்ததியே இல்லாம போயிடுச்சுங்க. அதோட சந்ததியே இல்லை. பிசாசுக்கு அடையாளமான கோலியாத் அந்த சந்ததி இந்த ஓர்பால் மூலமாக உண்டானது. ஆனால் சரியான தீர்மானத்தை எடுத்த இந்த ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல யாருடைய பேர் இருக்கும் தெரியுமா? கடைசி பேர் யார் தெரியுமா? அங்க பேர்கள் வரும். யூதாவுடைய வம்ச வரலாறு அங்கே வரும். அதுல கடைசி யாருடைய பேர் வரும் தெரியுமா? தாவீதுடைய பேர். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதோடு வந்து முடிகிறது. இந்த தாவீது சரியான தீர்மானம் எடுத்த தாவீதுடைய சரியான தீர்மானத்தை எடுத்த ரூத்துடைய அந்த சந்ததியில வரக்கூடிய தாவீது தான் சரியான தீர்மானத்தை எடுக்காத ஓர்பாலுடைய சந்ததியை ஒன்றுமில்லாமல் அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சரியான தீர்மானத்தை எடுத்த இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் தான் சரித்திர நாயகராம் யெஷுவா இந்த உலகத்துக்கு வருகிறார், தாவீதின் குமாரனாக. என்ன நஷ்டம் வரட்டும் பிரதர் சிஸ்டர், என்ன நஷ்டம் வரட்டும், முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. நம் ஆண்டவர் யெஷுவாவை உறுதியாய் பின்பற்ற வேண்டும். தீர்மானம் பண்ணுவோமா? சரியான தீர்மானம் பண்ணுவோமா? அழைத்த அழைப்புல உறுதியாய் நிற்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா? கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுப்போமாக. கஷ்டங்கள் வந்தாலோ கஷ்டங்கள் நேர்ந்தாலும்
மூன்றாவதாக நம்ம படித்துக் கொள்கிற பாடம், சரியான தீர்மானத்தை எடுப்பவர்கள் வாழ்க்கையில் சறுக்கி விழுவதில்லை என்பதை படிக்கிறோம். அடுத்தது கடைசியாக நம்ம படித்துக் கொள்கிற காரியம் என்னவென்றால், ரூத் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை படிக்கும்போது அதை வாசித்து நம்ம முடிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு வந்தவர்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அறகுறையான பலன் கிடையாது, நிறைவான பலன் உண்டு. கர்த்தரை அடைக்கலமாக தன்னுடைய அழுகையின் சூழல் மத்தியிலையும், ஐயோ இந்த கடவுள் வந்து எங்க மாமியாருடைய புருஷனை கொன்னுட்டாரு, என் கூட இருந்த ஓர்பாருடைய கணவரையும் கொன்னுட்டாரு, என் கணவரையும் கொன்னுட்டாரு, இந்த கடவுள் எனக்கு வேணுமா அப்படின்னு இந்த கடவுளை முறுமுறுக்காமல், இவரை தூஷிக்காமல், இப்படி கொன்றாலும் இப்படி நடந்திருந்தாலும் இந்த கடவுள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்வை அர்ப்பணித்தபடினால, அப்படி இந்த தெய்வத்தினுடைய இந்த ஆண்டவருடைய அடைக்கலத்தை நம்பி வந்தபடியினால் இவங்களுக்கு என்ன கிடைக்குது? நிறைவான பலன் கிடைக்கிறது. அந்த நிறைவான பலன் என்ன? போவாசை திருமணம் பண்ணினதான அந்த காரியம்தான் நிறைவான பலன். நிறைவான பலன்னா ஏதோ ஆண்டவர் இயேசுவை அடைக்கலமாக நம்பி வந்தபடினால கார் கிடைக்குது, பங்களா கிடைக்குது, நல்ல ஏசி ரூம்ல உட்கார்ற பாக்கியம் கிடைக்குது, பணமா வந்து கொட்டுகிறது, சுகபோகமான காரியங்களாம் கிடைக்குது. இது அல்ல, இதெல்லாம் நிறைவான பலன் கிடையாது. இது உலகத்துல ஆண்டவரை நம்பாதவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவையான காரியங்களை கண்டிப்பாக நல்ல விதமாக சம்பூர்ணமா கொடுப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. என்னென்ன தேவையோ, பணம் தேவையா பணத்தை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை அமைக்கணுமா அமைச்சு தருவார், என்னென்ன காரியங்கள் தேவை எல்லாம் செய்வார். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம், அது தானாகவே நடக்கிற விஷயம். பட் நிறைவான பலன் என்ன? இந்த ரூத்துக்கு என்ன நிறைவான பலன்? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினது. அதான் நிறைவான பலன். 13ஆம் வசனம் படிங்க. ரூத் 4:13 படிங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவி ஆனாள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினாரே, அதுதான் நிறைவான பலன். நமக்கு நிறைவான பலன் என்ன? ஆண்டவர் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். அவரை நம்பி வந்திருக்கிறோம். நம்புவேன் என் ஆண்டவர் இயேசுவை என்று சொல்லி அவரை நம்பி வந்திருக்கிறோம். நமக்கு ஏதோ இந்த உலக பிரகாரமான நன்மைகள் மட்டும் கிடைப்பது நிறைவான பலன் அல்ல. அவர் நமக்கு கிடைக்க வேண்டும். நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அவர் எனக்கு கிடைக்கணும், அவர் எனக்கு கிடைக்கணும். 2 வசனத்தை படித்து முடிப்போம். பிலிப்பியர்ல அதனாலதாங்க, இதுதான் நிறைவான பலன் தெரிஞ்சதுனாலதான் பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரைக்கும், 7ஆம் வசனத்திலிருந்து, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் பவுல் அங்கே எழுதுகிறார். பாருங்க, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, பாருங்க, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர்தான் நிறைவான பலன். அவரை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு வேணும் என்று பவுல் சொல்லுகிறார். தொடர்ந்து படிக்கும் போது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள, பாருங்க, அவர் எப்படியாவது நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், அவர் எனக்கு கிடைக்கணும். இந்த லவ் பண்றவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு கிடைச்சா போதுங்க. அந்த மாதிரிதான் கிறிஸ்து எனக்கு கிடைக்கணும். அண்ட சராசரத்தையும் படைத்த, எனக்காய் உயிர் கொடுத்த, என்னை உண்டாக்கின என் ஆண்டவர் யெஷுவாவை நான் அடையணும். அவர் எனக்கு கிடைக்கணும். அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படி இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி எண்ணில் நான்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டு தகுதி ஆகும்படி எழுப்பப்படுவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இதுதான் என்னுடைய பரம பந்தய பொருள். இதற்காகத்தான் நான் லக்கை அடையும்படியாக ஓடுகிறேன் என்று சொல்லி பவுல் வந்து அங்கே பேசுகிறார். அருமையானவர்களே, அவரை நான் ஆதாயப்படுத்தணும், அவர் எனக்கு கிடைக்கணும். இதுதான் நமக்கு நிறைவான பலன். அப்படி அவரை ஆதாயப்படுத்தி அவருக்கு மனவாட்டியான கூட்டம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல அந்த 9-10 வசனங்களிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5 வரைக்கும் இருக்கிற அந்த கூட்டம். அந்த 2 வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 14:1. இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். 144,000 பேரையும் நிற்க கண்டேன்னு படிக்கிறோம். அடுத்தது 21ஆம் அதிகாரத்துடைய 9-10 வசனங்களை படிக்கும் போது, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களும் உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தில் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு அந்த நகரம் இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று படிக்கிறோம். தேவனுடைய நகரமாகிய அந்த புதிய எருசலேம், அந்த பரிசுத்த நகரம், அந்த மனவாட்டி கூட்டம் இறங்கி வருகிறதை காண்பிக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஒரு மனவாட்டி கூட்டம் இருக்கிறதே, இவங்க தான் ஆண்டவர் யெஷுவாவை ஆதாயப்படுத்தின கூட்டம். இந்த கூட்டமாகத்தான் நீங்களும் நானும் மாறணும். இந்த கூட்டமாகத்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு நிறைவான பலன். அருமையானவர்களே, நம்ம படுகிற பாடுகள் எப்படி அழுகையில தொடங்கின இந்த ரூத்துடைய வாழ்க்கையில அந்த நிறைவான பலன் கர்த்தரை நம்பி வந்தபடி நான் கிடைத்ததோ, அதுபோல நம்மளே எத்தனையோ அழ வேண்டிய நேரங்கள் வருது. எத்தனையோ பிரயாசங்கள், பாடுகளை நாம் அனுபவிக்கிறோமே. இந்த பாடுகளுக்கெல்லாம் நமக்கு கிடைக்க போகிற நிறைவான பலன் என்ன? ஆண்டவர் யெஷுவாவை நீங்களும் நானும் அனுபவிக்கிற அந்த பாக்கியத்தை பெறுகிறோம் பாருங்க. அதுதான் அந்த நிறைவான பலன். அவரோடு யுகாயுகமாய் வாழ்கிற பாக்கியம் கிடைக்கிறது அல்லவா, அதுதான் அந்த நிறைவான பலன். இந்த நிறைவான பலனை பெறும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர்தான் நம்முடைய பரம மனவாளன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அருமையான ஜாக் பூனன் என்கிறதான தேவனுடைய மனிதர், அந்த அருமையான ஐயா, அவங்களுடைய பிரசங்கத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அதாவது நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம், நியாயப்பிரமாணத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவினுடையவர்களாக மாறுகிறதான அந்த காரியத்தை குறித்து அவங்க விளக்கும் போது அவங்க சொன்ன காரியம் இன்றைக்கு எனக்கு மனதில் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பார், அடுத்தது நமக்கு ஞானஸ்நான அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவார், நம்முடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நம்மை நிறைப்பார், ஒரே சந்தோஷம். பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷையில் நம்ம நிரம்பி இருப்போம். அப்படியே அறை கதவை பூட்டிக் கொண்டு, என் ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே ஐயா, இந்த சந்தோஷத்துக்கு ஈடாக வேற என்னையா இருக்கு எனக்கு என்று சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அகமகிழ்ந்து நம்ம கர்த்தரை துதிப்போம், ஆண்டவரை பாடுவோம், மகிழ்ச்சியா இருப்போம். இந்த நேரத்தில் ஒருவர் நமக்கு அறிமுகமாவார். ரொம்ப நல்லவரா இருப்பார், நம்மகிட்ட பேசுவார். அவர் பேசுறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா,
இப்படியெல்லாம் பேசுறாரே, இப்படியெல்லாம் அவர் இருக்காரே, ஸோ இவரை போல நானும் இவர் எப்படியெல்லாம் சொல்றாரோ இவருக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வரும். இப்போ நம்ம நினைப்போம், ஓ இவர் தான் என்னுடைய மணவாளனோ, இவர் தான் என்னை ரட்சித்த என் ஆண்டவர் இயேசுவோ, யெஷுவா இவர்தானா அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் நமக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கும். அவர் சொல்லுவாரு, நீ இப்படி செய்யணும், நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இல்லைன்னா உன்னை தொலைச்சிருவேன். நல்லா தான் பேசினாரு. அவரும் நல்லா அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் சரியா தான் இருக்காரு. ஆனா நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது நமக்கு வரல. அவர் என்ன பண்றாரு, மிரட்டுறார் பயங்கரமா. காலையில் இத்தனை மணிக்கு எழுமலையா தொலைச்சிருவோம் உன்னை, இத்தனை மணிக்கு பிள்ளைங்கள்லாம் நீ ரெடி பண்ணி வச்சிருக்கணும், இல்லையா உன்னை தொலைச்சிருவேன், இத்தனை மணிக்கு டேபிள்ல சாப்பாடு கரெக்டா வரணும், ஒரு நிமிஷம் லேட் ஆச்சா உன்னை தொலைச்சிருவேன். பார்த்தா அந்த பெண்ணுக்கு செய்ய முடியல. இது யார் தெரியுமா? இப்படி நம்மளை சந்திக்க வந்தது யார் தெரியுமா? இந்த மாதிரி ஒருவர் நம்மளை சந்தித்து நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படிலாம் ஆர்டர் போட்டாரு. ஆனா நமக்கு செய்ய முடியல. அநேக நேரங்களில் மாம்சம் தலதூக்கி நம்மளை தோல்வி அடைய செய்தது. அப்ப இப்படி இங்க சந்தித்தது யார்? இவருக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்காச்சாரங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நியாயப்பிரமாணம். இது நம்மளை பூர்ணப்படுத்த முடியல, நியாயப்பிரமாணம். ஆனால் இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இந்த நியாயப்பிரமாணம் பூர்ணமா இருக்கு, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை மரிக்க வைத்து திரும்பவும் நமக்கு உயிர் கொடுத்து ஒரு புது வாழ்க்கையை தந்து இப்ப என்ன செய்கிறார்? இன்னொருவர் வருகிறார். அவர் நம்மளை சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாரு, கவலைப்படாத மை டார்லிங், கவலைப்படாத, கண்டிப்பா நீ எல்லாமே செய்யணும், நீ சரியான விதத்துல நீ மாறணும். ஆனா ஓம் பலத்துல மாற முடியாது, ஓம் பலத்துல மாற முடியாது. பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஸோ பிள்ளைகளை நீ கரெக்ட் டைம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த குறிக்கப்பட்ட டைமுக்கு நீ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும். ஆனால் உன் பலத்தில் முடியாது, நீ ரொம்ப பலவீனப்பட்டிருக்க. உன் கூட நான் என்ன செய்யறேன் தெரியுமா? நீ சமையல் பண்ணும்போது நான் உனக்கு காயெல்லாம் வெட்டி கொடுக்குறேன். உனக்கு நீ ஒரு பக்கம் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த பாத்திரங்கள் எல்லாம் உனக்கு நான் கழுவி கொடுக்குறேன். நீ ஒரு பக்கத்தில் பிள்ளைங்களை நீ குளிக்க வைக்கும் போது நான் இந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக வைக்கிறேன். இப்படி உன்னோட சேர்ந்து நான் உனக்கு உதவி செய்கிறேன். உதவி செய்தனுடைய வேலையை நான் லகுவாக்குகிறேன். இது யார் தெரியுமாங்க? இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். புரிகிறதா? நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம் ரெண்டும் அதனுடைய வழிமுறைகள்ல மாற்றம் கிடையாது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீயாகவே உன் சொந்த பலத்துல செய்யணும்னு சொல்லுது. நமக்கு முடியல. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உன்னால முடியாதம்மா, உன்னால முடியாது. அதனாலதான் நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? உன்னை மரிக்க வைத்து இப்போ உனக்கு திரும்ப உனக்கு உயிர் கொடுத்து உனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த கிறிஸ்துவை நீ அடையும்படியாக நான் உன் கூட நான் உதவி செய்வேன். நீ ஒரு வேலையை செஞ்சா நான் உனக்கு கூட மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்வேன். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். தரம் மாறவில்லை. இன்னும் சொல்ல போனா நியாய பிரமாணத்தை விட தரம் இன்னும் உயர்ந்துதான் இருக்கு. ஆனா நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதற்கு அடையாளமாக தான் பரிசுத்தாவியானவர் நமக்கு தந்து கிருபையை தந்து அந்த பிரமாணத்தின்படி நடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். இப்படியெல்லாம் நம்ம கூட இணைந்து தேவனுடைய கட்டளைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லத்தக்க விதத்தில் நம்மை நடத்தி அப்படி நம்மை நடத்தி கொண்டு போன அந்த மணவாளன் தான் நம்முடைய மணவாளன். அவரைத்தான் நாம் முகமுகமாக பார்க்க போகிறோம். அவருக்குத்தான் நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். அவர்தான் திரும்ப வந்து நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இந்த ஆண்டவர் யெஷுவாவுக்கு நம்ம எவ்வளவு நன்றியா இருக்கணும். அங்க போய் கூட நம்ம சொல்லுவோம், நான் இங்க வந்தது என் பலத்துல இல்லை, நீங்க தான் என்னை கொண்டு வந்தீங்க. அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், அவருடைய பொன்முகத்தை பார்க்கும்போது இங்க நான் வருவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் அநேக நேரத்தில் நான் தோற்று போயிட்டேன்.
அலங்கோலப்பட்டு போயிட்டேன். பட் என்ன அழகுபடுத்துறது முழுக்க முழுக்க நீங்க தான். நான் இங்க வந்ததுக்கு நான் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம் நாம் சொல்லுவோம். பிரதர் சிஸ்டர், அப்படி ஒரு அருமை நேசர் யெஷுவா நம்முடைய பரம போவாஸ், ஐஸ்வர்ய சம்பந்தராக பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் தான் நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் மேகங்கள் நடுவில் வரப்போகிறார். அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. இதுதான் இந்த ரூத் புஸ்தகம். நம்மை அர்ப்பணிப்போமாக. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர்தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர்தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவி கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவி கொடுத்திடுவார். வேகமே யெஷுவாராஜன் வேகம் வாராரே. வேகமே யெஷுவாராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. யெஷுவாராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் யெஷுவாராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. வேகமீதில் யெஷுவாராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் யெஷுவாராஜன் வேகம் வாராரே. அன்பின் ஆண்டவரே, நான் நம்மை துதிக்கிறப்பா. இந்த ரூத்தின் புஸ்தகத்தை படிக்கும்படியாக உதவி செய்தீர். ஒரு யூத சரித்திரத்தில் ஒரு புறஜாதி பெண் வந்து இணைந்து கொள்கிற ஒரு சம்பவமாக, சரித்திரமாக இந்த புத்தகம் இருந்தாலும் இதற்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கை சரித்திரமும் மறைந்திருக்கிறதப்பா. புறஜாதிகளாகிய நாங்கள் ஆண்டவரே, காட்டு ஒளிவ மர கிளைகளாக இருந்த நாங்கள் அந்த நல்ல ஒளிவ மரத்தோடு, வீட்டு ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இப்படி ஒட்ட வைக்கப்பட்ட நாங்கள் அந்த நிறைவான பலனை நாங்கள் சரியான தீர்மானம் எடுத்து சறுக்கி விடாதபடிக்கு அந்த தீர்மானத்தில் உறுதியா இருந்து நிறைவான பலனாகிய உம்மை அடைகிற பாக்கியத்தை பெரும்படியாக உதவி செய்யப்பா. வசனம் கேட்ட யாவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. எல்லாரோடும் கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. அதிசீக்கிரமான வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க. யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ்
போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை